ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் குகன் பாண்டவர்கள் அன்பு சுந்தரம். நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாண்டவர்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில். இந்த ஷோ எதுக்கு பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ்க்காக தான். இப்போ வந்துட்டு திடீர்னு நீங்கள் நின்று பேசிகிட்டு இருப்பீங்க, யாரோ ஒருத்தர் வருவாங்க வந்துட்டு என்னங்க அன்றைக்கி வந்தீங்க இந்த மாதிரி அடிச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து பார்த்துட்டு பதறாமல் பயப்படாமல் என்ன ஏதுன்றது தெளிவாக இது வந்து நீங்கள் கேள்வி கேட்டு அது என்ன விஷயங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சண்டை போடுறதோ இல்லைனா வந்து சிரிச்சிட்டு போகிறதோ அதை நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். வணக்கம், நான் உங்கள் குகன் பாண்டவர்கள் சுந்தரமாக பார்த்துருப்பீங்க. ஸோ எங்கள் பாண்டவர்கள் பாதி ஃபேமிலியில் கால் ஃபேமிலி தான் இங்கே இருக்கும். பொங்கல் வந்துட்டு எப்படி செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தராக நாங்கள் ஷேர் பண்ணுறோம். பொங்கல் வந்து நான் மட்டும் இல்லை, எல்லாருமே அந்த பொங்கலை வச்சு தான் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. இல்லை அதெல்லாம் உண்மை. பொங்கல் வந்துட்டு வழக்கம் போல் எல்லாருமே வந்துட்டு அந்த சூரியன் கிட்ட வச்சுட்டு பொங்கலோ பொங்கல்னு சொல்லி அரிசி எல்லாம் போட்டு பால் போட்டு வெல்லம் போட்டு சர்க்கரை அதே மாதிரி தான். என்னோட வீட்டில் எனக்கு பொங்கல்னால் ஞாபகம் வர விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஓகே, அது ஒரு விஷயம். சின்ன வயசுலேருந்து ஹாலிடேஸ் வந்துட்டு ஸ்கூலில் பொங்கலுக்கு தான் 4 நாள் 5 நாள் லீவ் கொடுப்பாங்க. கரெக்டாக? ஏன்னா அதனால இந்த 5 நாள் லீவுக்காக இந்த பொங்கல் எப்போ வரும்னு வெயிட் பண்ணுவேன் நான். இருக்கிற ஃபேக்ட் தான் அது. TN20 80 அந்த 10. ஆமாம், எங்கள் தான். ஸ்கூட்டியில் வந்த பொண்ணு நீங்கள் மட்டும் தள்ளி விட்டு நீங்கள் மட்டும் வந்துட்டீங்கன்னா இந்த இடத்துல தானாக்குளத்தில் அந்த டேர்னிங்கில் முன்னாடி மெயின் ரோட்லேருந்து உள்ளே வரீங்க இல்லையா, அந்த டேர்னிங்கில் ஸ்கூட்டியில் வந்த பொண்ணு ஒரு மட்டும் தள்ளி விட்டு ஒரு மாதிரி வந்துட்டாங்க. புரியல. இடிச்சதும் இல்லாமல் இப்படி பேசினா நீங்கள் கரெக்டாக நீங்கள் பெரிய ஆளு சீரியல் ஆக்டர் என்ன வேணா இருங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. ஆமாங்க, 1 வீக்ல மேரேஜ் இருக்கு. இருக்கட்டும் கூட்டுவாங்க. நாங்க இடிச்சோம்னா அப்ப இடிச்சோம் இல்லைங்க. எத்தனை மணிக்கு நீங்க பாட்டுக்கு தள்ளி விட்டு வந்துட்டீங்கன்னா நான் தேடி கண்டுபிடிக்க வேணாமா? காலையில ஒரு நிமிஷம் நான் தான் இருந்தேன்ல வண்டியில தேடிட்டு இருக்கேன். காலையில தள்ளி விட்டா இறங்கி தள்ளி விட்டாரா? தள்ளி விட்டோம் அப்படின்னா நீங்க உடனே வரணும் இல்லங்க. எந்த ஊர்? இந்த ஊரா? இந்த ஊருன்னு தானே இல்ல. எத்தனை மணிக்கு சொல்லுங்க. என்ன ஒரு 2 hours ஆச்சு. நாங்க காலையில 8 மணிக்கு 2 hours எப்படி நீங்க சொல்லுவீங்க? என்ன திக்கு திக்கு இருக்கியா நம்ம பொழப்பு? நான் பக்கத்துல இருந்து பார்க்கல, சொன்னதுதான் எனக்கு தெரியும். திரும்ப தங்கச்சி ஹாஸ்பிடல்ல இருக்காங்க. என்ன புரியல. கையில அடிபட்டிருக்கு, கால்ல அடிபட்டிருக்கு, தலையில அடிபட்டிருக்கு. என்ன கதை விடுறியா? வண்டி எடுத்துட்டு போ. ஷூட்டிங் கண்ட்ரோல்ல இருந்து வர முடியாதுங்க. இப்போ என்ன விஷயம் நீங்க தெரியாது. நீங்க எதுக்கு இதுல வந்து நீங்க இன்வால்வ் ஆகுறீங்க? சரி, எங்க மேனேஜர் ஹலோ, எங்க மேனேஜர் நாங்க பேசாம வேற யார் கிட்ட பேசுறது? மேனேஜர்னா பணம் கட்டுங்க சார். ஹாஸ்பிடல்ல ட்ரீட்மென்ட்க்கு என்ன ஆச்சு? எந்த ஹாஸ்பிடலுக்கு யார் எந்த கூகுள் பே பண்றோம். இப்போ எல்லா ஹாஸ்பிடலும் பண்ண மாட்டோமா? சொல்லுங்க சார். உங்க ஆளுங்க யாரு வர சொல்லு. அடிபட்டிருக்கு நான் வந்து பாருன்ட்டு நீ பாட்டு இங்க வந்துடுற. என்ன யாரு தேவையில்லாம இதுக்கு சீட் போட்ட நீ. 8010 வண்டி தானே. 8010 அப்புறம் என்ன? நீங்க பேசுறாரு சார். கோவமா எதுக்கு சார் சண்டை போடுறீங்க? ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. டப்பா தட்டவே தெரியும். சும்மா இல்ல சீன் எல்லாம் போட. கட்டணம் ஒத்து நின்னுறான். எப்போ ஒத்து நின்னுறான்? இதெல்லாம் ஓவர் நக்கலு. 8010 உங்க வண்டியா? இவரு வண்டி தான் சொல்லுங்க. பின்ன பேசாம என்ன பேசாம பிரச்சனை வேண்டாம். நமக்கு இவர் யாரு? நீங்க தானே பேசுறீங்க. இவர் யாரு? இல்ல என் தங்கச்சி அவர் மாப்பிள்ளை நான் பாத்துருக்கேன். சப்பா இன்னைக்கு பொழுது இவங்க கூட தானா? இடிக்கவே இல்ல நாங்க சொல்றோம். 8010 ரெட் கலர் வண்டி ஸ்விஃப்ட் கட்டணம் சொல்லுங்க. என்ன ரைமிங்கா பேசுற? வண்டி நம்பர் கரெக்ட்டா எங்க எடுத்து சொல்றியா? அதெல்லாம் சொல்ல முடியாது. போலீஸ் வந்து போலீஸ் வர சொல்லுங்க. நீங்க கால் பண்ணுங்க போலீஸ்க்கு. வா. டேய், உன்னை பார்த்தா எனக்கு ஒரிஜினல் டாக்டர் மாதிரியே தெரியலடா. ஏதோ எமே மத்தியில வந்த மாதிரியே தெரியுது. கூட வந்துருவாங்களா? என்ன பேசுறீங்க? ஐயா திருப்பி நீங்க என்ன சொல்லுங்க? உங்களுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. எங்க ஷூட்டிங் அது கூட இங்க வந்தது இல்ல. என்ன எகத்தாளம். ஒரு ஆக்சிடென்ட் எமர்ஜென்சி கேஸ்னு சொல்லிட்டு தானே நீங்க வந்து அட்மிட் பண்ணீங்க. காசு கொடுக்காம நீங்க போட்டு அப்படியே போயிடுவீங்க. ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சு காசு தானே இஷ்டி பண்ணிருந்தா வாங்கிக்கோ. போயிடுங்க. அவ்வளவுதான் கொஞ்சம் அண்ணா பிரதர் இது என்னோட சிஸ்டரோட லைஃப் மேட்டர். ஆமா லைஃப் மேட்டர் காசு கொடுக்குறீங்க நீங்க. ஏய், இதெல்லாம் நல்லா இல்ல. என்ன நக்கலா? டாக்டர் உங்களுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல. நீங்க கிளம்புங்க.
நீங்க தான் ஆக்சிடென்ட் கேஸ் எமர்ஜென்சின்னு சொல்லி அட்மிட் இதுல பார்த்தே இருக்க கூடாது ஆக்சிடென்ட் கேஸ் என்னதான் பிடிச்சி கேட்பாங்க சார் என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்றீங்க நீங்க தான் எதிர்ச்சியா ஆக்சிடென்ட் பண்ணிருக்கீங்க அதை ஒத்துக்கோங்க மேடம் உங்களுக்கு தெரியாது மேடம் இப்போ இடிச்சு வந்து என்னதான் கேட்பாங்க மேடம் எமர்ஜென்சி கேஸ் சொல்லுங்க நீங்க யாராவது காசு கொடுங்க நீங்க காசு கொடுங்க டேய் இந்த டக்கால்ட்டி வேலையில என்கிட்ட வச்சுக்காத வந்துட்டாயா வந்துட்டாயா டேய் டேய் ரொம்ப ஓவர் ஆக்டிங் கொடுக்காதடா இன்னும் என்னெல்லாம் கிறுக்குத்தனம் பண்ண போறானு போது நிப்பாட்டு ஒரு டிஜிபிளிங்களா போதும் நிறுத்திக்கிறோம் இதோட பூராத்தையும் நிறுத்திக்கிறோம் கைகளை பிடிவாளியா மச்சான் எனக்கு தெரியும் மச்சான் மன்னிச்சு மச்சான் யாரோ வாண்டடாக பண்ணுறாங்களா வாண்டடாக காசு பிடுக்கிறதுக்காக பண்ணுறாங்களா என்னன்னு அப்படி தான் நினச்சேன் நான். ஆனால் பாருங்கள் எனக்கு இன்னும் ஹார்ட் பீட் வந்துட்டு இன்னும் டக்கு 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 டக்குன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கு எனக்கு. நாங்கள் நடிக்கிறது வந்துட்டு ரெகுலராக நடிக்கிறது தான். ஆனால் ரியலாக வந்து கேரக்டர்லேயே உள்வாங்கிட்டாங்க எல்லாம். எனக்கு எங்கே ஒரு மைல்டாக டவுட் வந்துச்சுன்னா டாக்டரு டவுட் வந்துச்சு எனக்கு. ஆக்சுவலி அங்கே தான் எல்லாருக்குமே டவுட் வந்துச்சு. நான் அங்கேயே சரி சிரிச்சுட்டாங்களே முடிஞ்சிருக்குன்னு நினச்சா நான் ஷாட்டுக்கு போனேன். பார்த்தா குரல் பயங்கரமாக இருக்குது, பயங்கர இது பிரச்சனைலாம் ஜாஸ்தியாக இருக்குது. இது உங்களுக்கும் நடக்கலாம், உங்கள் லைஃப்லேயும் நடக்கலாம், தினமும் நம்ம வரும்போது யாருக்கானாலும் நடக்கலாம். ஜஸ்ட் அவங்க என்ன ஏதுன்னு கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்குறதுல தப்பே இல்லை. இப்போ நாங்கள் எப்படி அவங்கள கேள்வி கேட்டோமோ அதே மாதிரி நீங்களும் கேளுங்க. ஆக்சுவலி இது மாதிரி உங்கள் லைஃப்பில் நடந்ததுன்னா நீங்கள் உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. இல்லைன்னா நம்ம தப்பு செஞ்சால் தான் பயப்படணும், தப்பே செய்யாமல் நம்ம பயப்பட தேவையில்லை. நான் பேனிக் ஆன மாதிரி நீங்களாம் பேனிக் ஆக வேண்டாம், தைரியமாக இருங்க, உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது பேச. ஓகேங்களா? ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஷோவோட மிகப்பெரிய மூல காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது தான். தேங்க்யூ சன் மியூசிக் வடபோச்சி டீம். பாய்.